அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் கூட இன்று முதல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறது விருப்பம் இருக்குங்கன்னா இன்று முதல் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல்னு சொல்லுவோம், ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 17/8/2024. ஸோ இன்று முதல் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 16/9/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ முழுமையாக பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 16/9/2024 அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா 17/9/2024 முதல் 26/9/2024 நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த வேகன்சி சொல்லணும் அப்படின்னா 1376 வேகன்சி வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம சென்னைக்கு எவ்வளோ வந்திருக்குன்றது பின்னாடி கொடுத்துருப்பாங்க, நான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு 20 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபீல்டு ஒர்க்கர், லேபரட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2, இசிஜி டெக்னீஷியன், ஸோ இது மாதிரி கிரேட் டெக்னீஷியன், இது மாதிரி தெரபிஸ்ட்டு, இது மாதிரி நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடான போஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 12th சயின்ஸ் குரூப்பு அல்லது நீங்கள் ஒரு பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் சயின்ஸ் ஓரிட்ட படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ, அதுக்கப்புறம் மெடிக்கல் சம்மந்தமான ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் ஏதாவது இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிறீங்களான்னு சொல்லி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? குறைந்தபட்ச ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 20 வயசு, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 21 வயசு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறுபடுது. ரைட்டா? நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் டேட் வந்து 1/1/2025. இந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து போஸ்ட் வைஸ் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயட்டிஷியன் லெவல் 7 போட்டிருக்காங்க, 5 வேகன்சி இருக்குது. நர்சிங் பார்த்தீங்கன்னா 713 வேகன்சி இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. 246 வேகன்சி பார்த்தீங்கன்னா பார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 94 வேகன்சி வந்து லேபரட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 வேகன்சி, ஃபீல்டு ஒர்க்கருக்கு வந்து ஒரு 19 வேகன்சி சொல்லி எவ்வளோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சின்றது கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 1376 வேகன்சி வந்து ஒரு டென்டேட்டிவான வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்ம வந்து பேசிக்கான டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட்டை வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா சார்னா இருக்குது. ரைட்டா? எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தான் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதேமாதிரி ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க, அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி டிஎன்சியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், மாற்றுத்திறனாளிகளுக்கும் 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அந்தந்த கம்யூனிட்டியை பொறுத்து வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன், மாற்றுத்திறனாளிகள், ஃபீமேல், 3ஆம் பாலினத்தவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு வந்து 500 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிபிடி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 500 பண்ணுறவங்களுக்கு 400 ரீஃபண்ட் ஆகுன்றாங்க. 250 ரூபா பண்ணுறவங்களுக்கு 250 ரூபாயும் வந்து சிபிடி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அப்பீர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகுன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த சார்ஜ், அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆகிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? Only candidate who have attended CBT will be get refund of the examination fees as mentioned above. அதாவது CBT எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும் தான் ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது அப்படின்றதும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, ஸோ முக்கியமான விவரங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சார் இதுக்கு எக்ஸாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்தந்த போஸ்ட்டு வைஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கோர் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான கொஷின் கேட்பாங்க. அது வந்து ஒரு 70 கொஷின் இருக்கும். மற்றபடிக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 10, ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் ஒரு 10, ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஒரு 10 அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 30 கொஷின். இது ஒரு 70 கொஷினும் ஒட்டு மொத்தமாக ஒரு 100 கொஷினுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கானா கண்டிப்பாக 1/3ன்றது நெகட்டிவ் மார்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிபிடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1:1 ரேஷியோவில் வந்து செலெக்ஷன் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் செக்கப் இதெல்லாம் எல்லாமே ஆக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதா. அவுட் அப்ளை எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன சைஸில் வேணுன்றதும் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சென்னைக்கு வந்து www.rrbchennai.go.in இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்குன்ற முழுமையான விவரங்களை வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் வந்து டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதியின் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் இருக்கணும். ரைட்டா? ஒருவேளை நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு இன்னும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரல, அதாவது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அவங்க ஒரு கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஏன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். ரைட்டா? ஏன்னா ஜென்ரல் டிகிரின்றது எலிஜிபிலிட்டி வராது. இப்போ நர்சிங் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் நர்சிங் ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. ரைட்டா? இசிஜி டெக்னீஷியனுக்கு வந்து 10+2 12th முடிச்சுட்டு கிராஜுவேஷன் 12th அல்லதுனா கிராஜுவேஷன் சயின்ஸ் சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருக்கணும். டிப்ளமோ டிகிரி இன் இசிஜி லேபரேட்டரி டெக்னாலஜியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணுன்றாங்க. இப்போ இசிஜினா இசிஜி ரிலேட்டடாக படிச்சிருக்கணும், அதை தான் சொல்கிறாங்க. இதே நீங்கள் ஃபீல்டு ஒர்க்குன்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸ் வித்து பயாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி, ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு +2 முடிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். சயின்ஸ் நம்ம 12th சயின்ஸ் குரூப்லாம் இருக்குல்ல, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி. ரைட்டா? சயின்ஸ் வித் பயாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி படித்த மாதிரி நீங்கள் +2 சயின்ஸ் குரூப் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலாக டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் வந்து படிச்சிருக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு 12th சயின்ஸ் ரிலேட்டடாக இந்த பயாலஜி வர்ற மாதிரியோ அல்லது கெமிஸ்ட்ரி வர மாதிரியோ நீங்கள் படிச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரைட்டுங்களா? இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹேவிங் ஸ்டடிட் கெமிஸ்ட்ரி மெயின் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 year நேஷ்னல் ட்ரேடிங் சர்டிஃபிகேட், அப்படி அது இல்லைனா ஒன்று வேணும், சானிடரி இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாம் மெடிக்கல் ரிலேட்டடான அந்த குரூப்பில் ஏதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸோ இல்லை டிகிரியோ டிப்ளமோ அந்த மாதிரி படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஃபீல்டு ஒர்க்கை தவிர. ரைட்டா? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி அந்த மாதிரி முடிச்சிருந்தா கூட ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்கும். நீங்கள் அப்படியே 1 by 1 வந்து செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? லேபரேட்டரி டென்டல் அனலிஸ்ட்டு 20 போஸ்ட் இருக்குது. கிரேட் 2 வந்து கேட்டிருந்தாங்கல்ல, லேபரேட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 பாருங்கள். 12th இன் சயின்ஸு ப்ளஸ் டிப்ளமோ மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும். லேபரேட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு வந்து டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும், அல்லதுன்னு போட்டு மறுபடியும் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து மெடிக்கல் லேப் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஃபீல்டு ஒர்க்கர், ஸோ இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து வேகன்சி. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த வேகன்சி பார்த்தீங்க, நம்ம சென்னை நம்ம சதர்ன் ரீஜனுக்கு என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள், ஆர்ஆர்பி சென்னை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டு மட்டும் தான் நம்ம சதர்ன் ரீஜனில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 143 வேகன்சி வந்து வந்திருக்கு. ரைட்டா? 143 வேகன்சி நம்ம சென்னை சதர்ன் ரீஜனில் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தான் இந்த 1300 சம்திங் வேகன்சின்றது. ரைட்டா? ஸோ தமிழ்நாட்டுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக பாராமெடிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்று முதலே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து யாராவது படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு வராங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு 3 years பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேயில் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனே கொடுக்காம இருந்தாங்க. இந்த கொரோனா பேண்டமிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனே கொடுக்காம இருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் ரயில்வே எக்ஸாமில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகக்கூடிய நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ரயில்வே எக்ஸாமை வந்து செக் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.